வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தேர்தல் முடிவு தமிழக அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். 1971 184 இடங்களை ஜெயிச்சு அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த திமுகவும் பிரிஞ்சு போய் புதுசாக வந்த அதிமுகவும் நேருக்கு நேர் மோதின முதல் சட்டமன்ற தேர்தல் இது. அன்னைக்கு ராத்திரி ரிசல்ட் வரும்போது தமிழகமே சீட் நுனியில தான் உட்கார்ந்திருந்தது. அந்த திக் நிமிடங்கள் இதோ. மத்திய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி நடந்தது. எம்ஜிஆர் தன் ரசிகர் மன்றங்களை மக்கள் சக்தியாக மாற்றினார். அதிமுக, திமுக, காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சி 4 பெரிய சக்திகள் மோதினதுனால யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு யாராலையுமே கணிக்க முடியல. அன்னைக்கு டிவி கிடையாது. தமிழகம் முழுக்க மக்கள் ரேடியோ பெட்டி முன்னாடி தான் தவம் இருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த சில மணி நேரத்திலேயே திமுகவோட பல கோட்டைகள் அதிமுக வசம் போகுதுன்னு செய்தி வருது. சென்னை போன்ற நகரங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கடும் போட்டி. ஒவ்வொரு ரவுண்டு முடிவிலையுமே முன்னிலை மாறினது மக்களோட பிபியை ஏற்றுச்சு. மொத்தமுள்ள 234 இடங்களில் அதிமுக தனித்தே 130 இடங்களை ஜெயிச்சது. திமுக வெறும் 48 இடங்களுக்கு தள்ளப்பட்டுச்சு. தாராபுரம் தொகுதியில் ஒரு குளறுபடியால் இரட்டை இலை சின்னம் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு போயிடுச்சு. ஆனால் மக்கள் அந்த சின்னத்துக்காக அந்த சுயேட்சையே ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் எம்ஜிஆரோட சின்னத்தின் செல்வாக்கு. அருப்புக்கோட்டையோட வெற்றின்னு பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறை போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. ரிசல்ட் வந்ததும் தமிழகம் முழுக்க எம்ஜிஆர் ரசிகர்கள் வீதிகளுக்கு வந்து பட்டாசு வெடிச்சாங்க. சென்னை அண்ணா சாலை முழுக்க மக்கள் வெள்ளம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1977 எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றாரு. ஒரு நடிகர் முதலமைச்சராகிறது இந்தியாவிலேயே அப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த 1977 தேர்தலில் தான் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த தாக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியலை தீர்மானிக்குது. மக்கள் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா எவ்வளவு பெரிய ஆட்சியையுமே மாற்ற முடியும்னு இது நிரூபித்தது. இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்க சூழலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.